வெல்கம் டு ஐஷர் அகாடமி. நம்ம இன்றைக்கி எந்த தலைப்பிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமையியல் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரில் கேட்ட பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கப்பட்டது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஷாங்காய் சீனா. பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் சீனாவில் இருக்குது. சரிங்களா? இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா BRICS அப்படின்னு சொல்லுவாங்க. பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? இந்த பிரிக்ஸில் எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 4 தான் இருக்கும். BRIC வரைக்கும் தான் இருக்கும். இந்த சவுத் ஆப்பிரிக்கா எப்போ பிரிக்ஸ் கூட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010 அமைஞ்சிருக்கும். சரிங்களா? 15வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15வது பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெய்ஜிங். சீனாவில் தான் 15வது மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஷாங்காய் சீனாவில் இருக்கு. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடும் இந்த பிரிக்ஸ் அமைப்போடு அமைஞ்சிருக்கு. 15வது பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெய்ஜிங்கில் சீனாவில் நடந்துச்சு. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவையில் 545 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. அப்போ மற்றதெல்லாம் தப்பு. மாநிலங்களவையில் 300 கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 250 பேர் இருப்பாங்க. அதில் 238 பேர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறது, மறைமுக தேர்தல். சரிங்களா? சரி, மீதி உள்ள 12 பேர் எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா? குடியரசுத் தலைவர் நியமனம். குடியரசுத் தலைவர் 12 பேர் நியமிக்கிறார். இப்போ மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 238 பேர் மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து தமிழக சட்டப்பேரவை. தமிழக சட்டப்பேரவையில் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 234. தமிழக சட்டப்பேரவையில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 234 பேர் இருந்திருப்பாங்க. முதல்ல எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னா 235 இருந்திருக்கும். சரிங்களா? 235. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்ல 234. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆங்கிலோ இந்தியன். அந்த ஆங்கிலோ இந்தியன் போஸ்ட்டு இப்போ இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சட்டமன்ற பேரவையோட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100 அப்படின்னா இல்லை. எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் இருக்காங்க. இப்போது 30 சட்டப்பேரவை, ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 தொகுதி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலேருந்து ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் 250 உறுப்பினர் இருப்பாங்க. தமிழக சட்டமன்றத்தில் 234, மக்களவையில் 545 பேர், பாண்டிச்சேரியில் 30 பேர். சரிங்களா? இப்போ இந்த கேள்விப்படி பார்த்தீங்கன்னா இந்த சி மட்டும்தான், மக்களவை மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். அது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. இது சரியா அப்படின்னா சரிதான். சரிங்களா? 10,000 பேர் வாழக்கூடிய பகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பேராட்சி அப்படின்னு சொல்றாங்க.
இந்த பேராட்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நகரத்தை விட கொஞ்சம் சின்னதாகவும் கிராமத்தை விட கொஞ்சம் பெரியதாகவும், நகரத்தை விட கொஞ்சம் கம்மியான மக்கள் தொகை, கிராமத்தை விட அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடியது தான் இந்த பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் ஊராட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில், மாநகராட்சியை விட அடுத்த நிலையில் என்ன, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது, வருவாய் அதிகமாக இருக்கும் ஊர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா நகராட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுவுமே சரிதான். அப்போ எந்த ஆப்ஷன்னா சி ஆப்ஷன், 1 மற்றும் 2 சரி. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி என்று அழைக்கப்படுகிறது. இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நகராட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2012 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த போக்சோ சட்டம் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. யாருக்கு கொடுக்குது அப்படின்னா 18 வயது நிரம்பாத ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை 2 பேத்துக்குமே கொடுக்குது. சரிங்களா? எந்த ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். 18 வயசு நிரம்பாதவங்கள ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள வந்து குழந்தைகளோட ஒப்பிடுறாங்க. அப்படி இருக்கவங்களே ஏதாச்சும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செஞ்சா எந்த சட்டத்தின் மூலியமா கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012 போக்சோ சட்டத்தின் படியா தான். சரிங்களா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 18 வயது நிரம்பாத ஆண் பெண் குழந்தைகளுக்கு 2 பேத்துக்குமே. ஓகேங்களா? இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் பெண் இருபாலினருக்கும். சரியா பார்த்துக்கோங்க, தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் இது, ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூற்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிந்தனை குழுவாகும். நிதி ஆயோக் வந்து ஒரு சிந்தனை குழு தான். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு பதிலாக, சரிங்களா, திட்டக்குழுவிற்கு பதிலாக தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அடுத்து வாக்கியம் 2, நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் இல்லை, பிரதமர். சரிங்களா? நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். நிதி ஆயோக்கினை நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1 தான் அமைச்சாங்க. இப்போ இது கூற்றுப்படி எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. நிதி ஆயோக் வந்து ஒரு சிந்தனை குழு தான். இந்தியாவில் திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் இந்த நிதி ஆயோக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரில் பிரதமர் தான். நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1. இந்த திட்டக்குழு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 கொண்டு வந்திருப்பாங்க. எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரஷ்யா. சரிங்களா? ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த திட்டக்குழு எப்போ ரத்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 2014. ஆகஸ்ட் 17 2014 இந்த திட்டக்குழுவை நீக்கிட்டு 2015 ஜனவரி 1 இந்த நிதியை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம இது போல ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.